ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என் பசங்களுக்கு என்ன லஞ்ச் செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாமா? லஞ்சுக்கு லெமன் ரைஸ், புடலங்காய் சில்லி, எக் ரோஸ்ட் இதெல்லாம் தான் செஞ்சு கொடுத்தேன். இப்போது லெமன் ரைஸ் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு வடைச்சட்டியில் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து வெடித்ததும் இதில் 10 பல் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். இதோட 6 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கடலைப்பருப்பு பொன்னிறமானதும் இதோட அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து வதக்கி விட்டுக்கிட்டேன். இதோட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது புழிஞ்சு வச்சுருக்கிற லெமனையும் சேர்த்து லைட்டாக கொதித்ததும் இதோட வேக வச்சு வடிச்சிருக்கிற சாதத்தை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலை தூவினால் சுவையான லெமன் சாதம் ரெடி. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த லெமன் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக புடலங்காய் சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு புடலங்காயை தோல் சீவிக்கிட்டு கழுவி எடுத்துக்கிட்டேன். புடலங்காய் தோல் நீக்க கரண்டி வச்சு தோல் நீக்கலாம், இந்த மாதிரி நைஃப் வச்சு சுரண்டினாலும் தோல் வந்துடும். புடலங்காயை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி வச்ச புடலங்காயோட தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள், 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் மைதா மாவு, ½ லெமன் சேர்த்துக்கிட்டேன். இதோட 1/2 ஸ்பூன் சில்லி பவுடரும் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது, ஏன்னா புடலங்காயிலே தண்ணி வரும், அதனால் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 1 ஹவர் ஊற விட்டுட்டேன். இப்போது 1 ஹவர் கழித்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து சூடானதும் மசாலா பரட்டி வச்சுருக்கிற புடலங்காயை அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்தேன், ஆனால் 1 ஹவர் கழித்து பார்த்தா எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான புடலங்காய் சில்லி ரெடி. குழந்தைங்க புடலங்காய் கூட்டெலாம் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி சில்லி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நான் முட்டை ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் உப்பு, 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கிறேன். இப்போ தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து சூடானதும் இந்த மசாலாவையும் சேர்த்துக்கிறேன். அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேம் வச்சா கருகிரும். முட்டையை 2ஆக கட் பண்ணி இதோடு சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான முட்டை ரோஸ்ட் ரெடி. குழந்தைங்க எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். கட்டாயம் உங்கள் குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.